என்ன உன் பிரச்சனை என்ன? ஏன் மூஞ்ச சொட்டு கோணம் வச்சுட்டு வாழ்ற? என்ன செய்யுது? நல்லா இருக்கியா? நடிக்கிற? கேமரா பார்த்தோன்னா கேமரா பார்த்தா தானே நடிக்க நண்பா. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து சர்ஃபு சாரியா வேலைன்னு சொல்லிட்டேன். எங்கே வந்தேன்னா ஒரு 2 மணி நேரமாக இங்கே வெயிட் பண்ணுறேன். ஒரு கூலிங் கிளாஸு மகரபின்னு சொல்லியிருக்கோம், கண்ணு டெஸ்ட்டு எல்லாம் இருக்கும் போல இருக்குது. 2 மணி நேரத்துக்கு மேலே வெயிட்டிங்லேயே நின்றேன். இப்போ தான் அங்கேருந்து வீட்டுக்கெலாம் பேசிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா ஸ்டார் பாக்ஸ் வந்தேன் நண்பா. ஸ்டார் பாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க மேடம். கிட்டத்தட்ட ஒரு 70 ரியாலுக்கு மேலே சாப்பாடு வாங்கிட்டு போக போகிறேன். இங்கே பாருங்கள், ஸ்டார் பாக்ஸில் இருக்கிற கேக்கு, ஸ்வீட்டு எல்லாமே ரேட்டை பார்த்துங்க, ஹெவியான ரேட்டு தான். மாஃபி முஷ்கில சௌவியத்த இந்த சாண்ட்விச் தான் இப்போ வாங்கிட்டு வர சொன்னாங்க. 29 ரியாலை போட்டிருக்குது ஒரு சாண்ட்விச் ஒண்டியும். ஓகேங்களா? இதெல்லாம் என்னடா பூசணம் பூத்த மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்களேன், பூசணம் பூத்த மாதிரியே இருக்குது. டோனட்ஸு, பிஸ்கெட்டு, சாவி கோத்து. இந்த சாவி கோத்து முடிக்கும் காசு நல்ல. ஸ்டார் பாக்ஸ் ஓகே. மொத்தம் பில்லு இன்னும் எதுவும் வரல நண்பா. நம்ம ஏரியா கிடையாது இது, வேறு ஏரியாவில் நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல நம்ம இது பண்ணுறோம். உங்களுக்காண்டி ஒரு ட்ரை பண்ணவா? இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு எப்படி இருக்கீங்க? ஸ்டார் பாக்ஸில் இந்த மாதிரிலாம் வந்து உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த லைஃப்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும்? ஜாலியாக பசங்களோட வந்து இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஊரில் ஒரு கடை வந்தால் போகுமா? பிக்கப்பாக இருக்குமா? இன்டர்நெட்லாம் வச்சு இந்த மாதிரி காஃபி, டீ, சாண்ட்விச். ஆனால் நம்ம ஊரில் கூட்டம் அல்லும், சண்டை சச்சரவு தானே வரும். இந்த மாதிரி டீசெண்டாக இருக்குமா ஊரில் சவுண்டில்? ஆனால் ஊரில் ஸ்டார் பாக்ஸ் இருக்குது, ஆனால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணும். இதே மாதிரி வச்சு ரிச்சாக எப்படி இருக்கும்? கலாஸ் ஸ்டார் பாக்ஸில் 81 ரியாலு, கிட்டத்தட்ட ஊரு காசுக்கு 2000 ரூபாய்க்கு 2 சாண்ட்விட்சு, ஒரே ஒரு ஜூஸு, ஒரு வாட்ரு பாட்டிலு, அவ்வளோதான் நினைக்கிறேன். எவ்வளோது பாருங்கள், 2000 ரூபாய்க்குனா என்ன ஆச்சு? இதை போய் கொடுத்துட்டு அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு போகணும் நண்பா. இந்த ஏரியா வந்து சூப்பராக இருக்குது. மேலே அப்படியே இது மேலே ஏறி வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்டார் பாக்ஸு பக்கத்தில் தனுப்புன்னு சொல்லிட்டு, தனுப்பு டெஸ்ஸுனா என்னன்னு தெரில, சின்ன கடையாக இருக்குமோ. அதே மாதிரி பாண்டாவும் அங்கே சின்னதாக 8th ஆப்போசிட்டில் இருக்குது. இது பாருங்கள், கீழே ரோடு ஃபுல்லாக சிக்னலு. இந்த ஏரியா எந்த ஏரியான்னு கரெக்டாக சொல்ல தெரியுமா யாருக்காச்சு? ஓகே, சூப்பராக இருக்கியா இந்த இடம். இப்படியே இறங்கி போகணும். இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த சைடு வரேன். இப்படியே காரு போய் அந்த சர்வரில் போய் மேலே மாடியிலேருந்து இறங்குற மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது நண்பா. ஓகே சரி, மேடத்துக்கு இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். மரண சொட்டுக்கோன்னு இடம் நண்பா. நல்ல வேலை ஜிஎம்சிலாம் எடுத்துகிட்டு வரல. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல கம்பி மோதுற அளவுக்கு இருக்குது. அட பாவீங்களா, ஜிஎம்சிலாம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஓட்டி சர்வீஸ் ஆனவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அம்மாடி கத்துதுரா வண்டி சொட்டுக்கோன்னு இடத்துக்கு. இதில் எப்படிங்க வச்சுருக்காங்க? போய்த்தானோ 8th கிளாஸ் வச்சுருக்கானோ காரு வர்றதை பார்க்குறதுக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? சின்ன இடம் தலைவா. இதில் ஜிஎம்சி இதெல்லாம் ஷார்ப்பாக வரும் இறங்கிரும். கொஞ்சம் லாங்காக வந்து நேர் பண்ணி வரணும். நான் கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன், பெருசாக இருக்குமோன்னு நினச்சிட்டு. கொஞ்சம் லாங்காக வரணும், வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம மேடம் படித்த அரபு காலேஜ். நான் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பிள்ளைங்களாம் இருந்தும் இந்த காலேஜில் வந்து அரபு காலேஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே தான் படித்தாங்க மேடமே. இந்த இடத்துல திரும்புகிறேன் பாருங்க, இது காலேஜ். இங்கே வந்து நிற்பேன் தலைவா. 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவங்க ஃப்ரெண்டோட வருவாங்க. அவங்க எல்லாரும் இங்கே பாருங்கள், அரபு காலேஜ்னே அதில் போட்டிருக்குது நண்பா. உங்களுக்கு தெரியும், அரபு ஓப்பன் யூனிவர்சிட்டி. அரபு இதான் இந்த காலேஜ். லேடிஸுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த கதவு திறந்தா தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி இது பண்ணுவாங்க. இங்கே வந்த புதுசில் இங்கெல்லாம் வந்து நிற்பேன். இன்றைக்கும் இந்த ரோடு பளிச்சுன்னு இருக்கியா அதே மாதிரியே. ஓகே, அந்த சூக்குக்கு அப்படியே பேக் சைடில் நான் போகிறேன் நண்பா. போயிட்டு ஃப்ரெண்டுக்கு வரணும். ஏன்னா அது அங்கேருந்து வர ஒன்வே ரோடு, அந்த சைட்லேருந்து தான் வரும். இங்கேருந்து போய் ஏற முடியாதுல்ல. அதனால் பில்டிங்கு பின்னாடியே நான் அப்படியே நல்ல வேலை ஸ்டார் பாக்ஸை தேடணும்னு நினச்சேன். இங்கே மாதிரி ஒன்று பார்த்த மாதிரி இருக்குன்னு ஒரு டவுட்லேயே போனால் கரெக்டாக அங்கே ஸ்டார் பாக்ஸ் இருந்துச்சு. சரின்ட்டு போய் வாங்கியாச்சு. ஓகேங்களா? ஃப்ரெண்டுக்கு இப்படியே போகிறேன்.
அல் சலாமா சென்டர்னு சொல்லிட்டு வரும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு பேர். நிறையா ஸ்மார்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள சட்டையெல்லாம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மஹ்ரபின்னு சொல்லிட்டு பெரிய இது கூலிங் கிளாஸு, கண்ணுக்கு உள்ள கிளாஸு, கண்ணு செக் பண்ணுறது, கண்ணில் லென்ஸ் வைக்கிறது, பல ஐட்டம் இங்கே வச்சுருக்காங்க. அது எல்லாம் இதில் வரும். ஆப்போசிட்டில் ஏறி போகிறான், உருட்டுறான் வண்டியை. இங்கே வந்துட்டான் பாருங்கள், மெடிக்கல் பக்கத்தில். இதில் அப்படியே ஏறணும்னு நினச்சிங்க, அந்த இடம் தான். இங்கே என்ன காரு டிராஃபிக்னா என்ன தான் இந்த ஏரியாவில் இருக்குன்னு தெரில. அவ்வளவு கூட்டம், வண்டி மெதுவாக தான் போவாங்க. ஸ்மார்ட்டுன்னு வந்து பாருங்க, ஸ்மார்ட்டுன்னு. அதில் போய் சட்டை, ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸு நல்லா நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம். தேடி பிடிச்சி எடுக்கணும். ஆனால் நிறைய இருக்கும். நம்ம ஊரில் ஒன்று தானே கிடைக்கும். இப்போ பிள்ளைங்கள்லாம் 5, 6 வயசு, 8 வயசுன்னு அதே மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு சில நேரத்தில் ஊரில் கிடைக்காது தெரியுமா. இங்கே அப்படியே அதே டிசைன்லேயே நிறையா சட்டை இருக்கும். நம்ம வாங்குறத வாங்கிக்கலாம். இந்த பாருங்கள் ஸ்மார்ட்டுன்னு, இந்த இடத்துல தான் போகிறேன். இதுக்கு அடுத்து ஸ்மார்ட்டுக்கு அடுத்து தான் மஹ்ரபி. இங்கே வண்டி இங்கேயே இவ்வளோ ஸ்லோவாக போகுது. அது முடிக்கும் போகணும். உங்களுக்கு காட்டுற முடியுமா? ஓகே, இதுக்கு அடுத்தது தான் நண்பா அந்த கண்ணாடி கடைக்கு போகிறேன். ஓகேங்களா நண்பர்களே, சாப்பிட வந்திருக்கோம். சலீம் பாய், நான் மச்சான் சாப்பிட வரலன்ட்டாப்புல. என்னன்னா இது சாரியா, என்னது அது சிக்கனு. தேங்க்யூ பாய், சுக்ரியா. இது நம்ம என்னது, அது என்னடா பேர்? காலிஃப்ளவரு. இது டாலு, சிக்கன் இல்லை, மட்டன் கடாய். சாரியா, சாப்பிட வந்தோம். எல்லாருமா இன்னைக்கு கடையில் சாப்பிட்லாம் ஒன்றா உட்காந்து. மச்சான் நான் வரல, எனக்கு வேணும் அப்படின்ட்டுருச்சு. எவ்வளோதான் கூப்பிட்டு பார்த்தோம், வரலன்ட்டாப்புல. இது சிக்கன் எப்படி இருக்கு, சாப்பிட்டீங்களா சலீம் பாய்? நல்லா இருக்கா? இது ஃப்ரீ. இது ரெண்டும் அது ஒவ்வொரு கோழிக்கு. சாப்பிட்றீங்களா இல்லை? இது முடிக்கும். சிரிப்பு பாருங்க, சிரிப்பு பாருங்க. வந்து குட்டிகிட்டே இருக்காரு. போடு. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வணக்கம். சாயந்தரம் 4 மணிக்கு தான் டியூட்டி ஆரம்பிச்சிச்சு. கஃபீல கொண்டு போய் மதீனாக்கு விடுறதுக்கு நேற்றே விட்டுட்டேன். நேற்று உள்ள வீடியோவை அப்லோட் பண்ணல. நைட்டு ஒரு 8, 9 மணிக்கு போய் ஃபுல்லாக 4 மணி நேரம் வெயிட்டிங்கில் இருந்து மொபைலே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சரி, அதுலேருந்து வீடியோ எடுக்கல. 5 நிமிஷம் வீடியோ இருக்கா, அதை என்னதான் போடுறேன்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக இருக்கேன். இப்போ மணி 5 ஆக போகுது. இப்போ தான் காலேஜ் பையன் 1 மணி நேரம் ஜிம்மில் கொண்டு போய் விட்டுட்டு அவன் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடு அங்கேயே விற்கிறாங்க போல இருக்குது. அதை வாங்கிட்டு இப்போ தான் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டேன். அடுத்தது சின்ன பொண்ணை கொண்டு போய் இங்கே விளாட்றதுக்கு விடணும். நேற்றுலேருந்து இன்றைக்கி முடிக்குமே கிளைமேட்டு மழை வர மாதிரி இருக்கு நண்பா. பாருங்களேன், உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஏரியாவே ஃபுல்லாக மழை வர மாதிரியே ஒரு வேர்த்து ஊற்றுது. மழை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் தெரியுமா. அப்படி இருக்குது. ஆனால் மழை வர மாட்டேது தலைவா, என்னன்னே தெரில. வானத்தை பாருங்கயா. ஆனால் உங்களுக்கு கேமராவில் பளிச்சுகளே தெரியுது, எனக்கு மழை வர மாதிரியே தெரியுது. ஓகே, இன்னைக்கு உள்ள விளாக பார்ப்போம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஓகே, நேற்று உள்ள வீடியோவை இப்போ அப்லோட் பண்ணலாமா என்னென்னு சிந்தனையாக வேறு இருக்குது. நான் அப்லோட் பண்ணல, 5 நிமிஷம் தான் இருக்கும் வீடியோ. அதுக்கு மேலே நான் எடுக்கவே இல்லை. அப்படியே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. அங்கேயே ரொம்ப நேரம் வெயிட்டிங்கு. ஏன்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் கண் அதெல்லாம் டெஸ்ட் எடுத்து கண்ணாடி, ஷூ, எல்லா கடையும் அங்கே இருக்கா. ஃபுல்லாக பறிச்சு நம்ம ரூமுக்கு நேற்று பெயிண்ட் அடிக்கிறவன் வந்துட்டு போயிட்டான். அவனும் மேலே பெயிண்ட் அடிச்சுட்டு சாயந்தரம் இறங்கினா நம்ம வீட்டுக்கு அடிக்கும்போது நம்ம தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டோமே. 4 அன்னைக்கு வரான் இருக்கான். எப்போ வரான் என்னன்னு தெரியாது நண்பா. ஓகே, பொண்ணு வராண்டிச்சு. கரெக்டாக காலேஜ் பையனுக்கு 1 மணி நேரம் போய் வெயிட் பண்ணேன். இங்கே வரேன் கரெக்டாக மேடத்துக்கு. நான் வெளியில் இருக்கிறது காலேஜோட வெளியில் இருக்க தெரியல. சுகுல் செய்யாரா, வண்டியை ஸ்டார்ட் பண்ண, பொண்ணு இறங்க போதுங்கிறாங்க.
எல்லாருமே இப்படி தான் அங்கே வாழ்கிறாங்க. அவங்க யார் எங்கே வெளில போயிருக்கா, ஏது என்ன பண்ணுறா, எந்த விவரமும் தெரியாமல், நான் வெளியில் இருக்கிறதே தெரியாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க. இன்னும் வராமல் இருக்கு பொண்ணு. எப்படி இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க? என்ன சொல்கிறதுனே தெரில. ஓகே வாங்க இன்னைக்கு உள்ள விழாக்கு. ஆ सब्सक्राइबर वो पूरा आदमी सब्सक्राइब बनाओ. हाँ ஓகே ஓகே. அவன் ஊருக்கு போகிறான், பங்களாதேஷ்காரன். இன்னும் ஒரு 2-3 நாளாக ஊருக்கு போகிறான். வேறு டிரைவரை கொண்டு வந்து வண்டி ஓட்ட விட்டானோ பாகிஸ்தானியை போட்டுக்கிட்டு திணறான். அங்கேயும் இங்கேயும் வண்டியை ரிவேர்ஸு போகிற. நான் பின்னாடி நின்றுட்டு நான் போகணுன்ட்டு ஆரன் அடிக்கிறேன். கீரை போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது அவனுக்கு. என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஆள் சரியாச்சா செட் ஆச்சான்னு தெரில. ஆனால் ஊருக்கு போக போகிறான். எப்போன்னு தெரில. டிரைவர் கிடச்சா தான் போவேன்ருக்கான். கரெக்டான டிரைவரு. டிக்கெட் போடாமல் இருக்குதா, போட்டானுங்களா என்னன்னு விவரம் தெரில. ஆனால் டிரைவர் வந்து ஓட்டிவிட்டு ஒழுங்காக ஓட்டலை போல இருக்கு. வேறு ஆள் தேடிட்டு இருக்கான். என்ன விஷயம்னு கேட்டுட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. கஃபீல் வீட்டில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கான்னு பார்க்க வந்தேன். இங்கே அவ்வளோ ஜாமான், அவ்வளோ இது இருந்துச்சு. கபோர்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. இந்த இதுக்கு இப்போ புது கார்பெட் வருதான். இதை காலி பண்ணி தூக்கி விட்டு எறியணும். பேக்கணும். நம்ம தான் பேக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன பண்ண போகிறேன்? இல்லை பிள்ளைங்க வந்து இடைஞ்சல பண்ணிடுச்சு. கீழே நம்ம மேலேருந்து கீழே வீடு அதுங்க. இல்லை அதை மாதிரி பாஜான் கலாஸ் கலாஸ். ஓகே இதை பிச்சு ஃபுல்லாக நம்மளை ஏரியே சொல்லிட்டாங்க மேடம். எம்மாடியோ செம்ம டைட்டு. ஃபுல் ஃபெவிக்கலு. இதை பிச்சு ஃபுல்லாக தூக்கி போட்டு வரணும் நண்பா. இந்த ரூமில் உள்ள சுருட்டி ஓகேங்களா. இதுக்கு புதுசு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க கபோர்டுக்கு. இதில் எல்லாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க துணி, பொட்டி, ஜாமான், ட்ரெஸ்ஸு எல்லாம் அயன் பண்ணி தொங்குறதுக்குள்ள ரூம். இந்த ரூமு நம்ம ஊரில் 10க்கு 10 ரூமு. அது 12க்கு 10க்கு 10 சின்னதாக இருக்கும். 15க்கு 15 இருக்கும்னு நினைக்கிறேன். 15க்கு இல்லை ஒரு 14ஆவது இருக்கும். சூப்பராக இருக்கே ரூம்லாம். இப்படி தான் இருக்கும். செம்ம ரூம் தலைவா. ஓகே இதை பிச்சு தூக்கி போட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள் நண்பா. இங்கே பாருங்கள், நடு பொண்ணுக்குன்னு ரூமு. நான் அந்த ரூமு ட்ரெஸ்ஸெலாம் வச்ச இடமாச்சே என்னடான்னு பார்த்தா முதல்ல அதை சொல்லிட்டு வந்துடுறேன். இது பெரிய பொண்ணுக்கு ரூமை மாற்றுறாங்க. இங்கே எல்லாம் தனித்தனியாக அவங்கவுங்களுக்குன்னு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு அவங்கவுங்களுக்கு. நாங்கள் பாருங்கள் பேர்த்து எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒட்டினதெல்லாம் சுரண்டேன். என்னால் முடியலை. வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரி எடுத்து வச்சுட்டேன். இதை கொண்டு போய் வெளியில் போடணும். அடுத்தது நடு பொண்ணுக்குன்னு இந்த ரூமு. இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு விளாட்றதுக்கு மைக்கு, கேமு, இது அங்கே லேப்டாப் வச்சு நோண்டுறதுக்கு சார்ஜர், பவரு. அந்த பொண்ணுக்குன்னு உள்ள ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பொண்ணுக்குன்னு சூப்பராக இருக்குல்ல? எப்பாடியோ ஏற்று ஊற்றிருச்சு நண்பா. செண்டு பாட்டிலு, அத்தரு, பர்ஃப்யூமு, பொம்மைங்கள்லாம் ஏகப்பட்ட பொம்மைங்க இருக்குது பாருங்கள். அழகாக வச்சுருக்காங்க. அழகான துலாப்பு ரெடி பண்ணி. அந்த பொண்ணோட ஃபோனு கிடக்கு. சின்ன பொண்ணுக்கு ஐஃபோனு, கமருக்குள்ள ஐஃபோன். இது அந்த பொண்ணுக்குள்ள ஐஃபோன் பாருங்கள். நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் இது மாதிரிலாம் எப்போ செட் பண்ணி எப்போ படுக்கிறது? இங்கே பாருங்கள் பிசியை எவ்வளோ பஸ்ஸில் பில் பண்ணி வச்சுருக்கேன்னு. கேம் விளாட்றதுக்கு சூப்பராக. ஓகே ரைட், கிளம்புவோமா? அதை இதை எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். ஓகேங்களா, வரேன். என்ன உன் பிரச்சனை என்ன? ஏன் மூஞ்சை சொட்டுக்கோன்னு வச்சுட்டு வாழ்கிற? என்ன செய்யுது? நல்லா இருக்கியா? நடிக்கிற? கேமரா பார்த்தோன்னா கேமரா பார்த்தோம் தானே நடிக்க வருது. சாரியா, கேமரானாலே இப்போ நடிப்பு தான் எல்லாரும். இப்போ எப்படி நடிக்கலையா? சாரியா, இத்தனை வருஷமா இந்த யூடியூப்ல நடிச்சுட்டு இருக்கேன். உன்னோட நடிப்பையா உன்னோட ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஆமாம் ஃபேன்ஸு. எனக்கு கொஞ்சம் ஊற்றுப்பா, கொஞ்சம் ஊற்றுப்பா தம்பி, கொஞ்சமாக ஊற்றா. அவருக்கு வச்சுரு, உனக்கு வச்சுக்க. இப்போ தான் நம்ம குடித்தோம், போதும் தம்பி. ஷாஜான், நீ குடிக்காம நான் குடிக்க மாட்டேன்டா தம்பி. நீ குடிடா. நீ மச்சான், நீ தான் மச்சான். நடிக்கலை மச்சான், என் மனசுலேருந்து வருது மச்சான். போடுங்க ஒரு பரோட்டாவை. என்னங்க அப்படியே பரோட்டானா ரொட்டி பத்தாதா? வச்சு டீ பத்தாதா தம்பி? நீ ஊற்றிக்கடா. சரி ஓகே ஓகே நல்லது. சாப்பிட வேணாமா? அப்போ
தட்டி இல்லை நல்லா இருக்கு, சூடா இருக்கு நண்பர்களே, நல்லா இருக்கு. ஆவி பறக்குது. வாங்க டீ குடிக்கலாம். தண்ணி பரோட்டா போட்டிருக்காங்க. இதான் நம்ம ஊர் பரோட்டா. இது நம்ம ஊர் பரோட்டாவா? செவுல்லே இழுத்துருவாங்க. நம்ம ஊர் பரோட்டா எவ்வளோ பெருசில் இருக்குமா? நம்ம ஊர் பரோட்டா கோல்டும் அதுவும் ஒன்று மச்சான். வர்றப்பே நெய் மணக்கும். நம்ம இதுக்கு தான் வரலன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் நம்ம ஊர் பரோட்டா வாங்கிட்டு போய் கோல்டுன்னு சொல்லி கால் கிலோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருச்சு. அவனும் வாங்கிட்டான் மச்சான். 2 நாள் கழிச்சு இப்படி அந்த ரொட்டி எடுத்து பார்க்கவும் கோல்டு மாதிரி தெரிஞ்சிருக்கு. 2 நாள் கழிச்சு பார்த்தோன்னா என்னடா ஊசினோட அப்போ தான் பரோட்டாவோட அந்த இது தெரிஞ்சிருக்கு. அது அப்படியே கோல்டு மாதிரியே தெரிஞ்சிருக்கு. அதைத்தான் சொன்னோம். அதில் தான் ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான். பேங்கே ஏமாந்துருன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஊர் பரோட்டா ஃபேமஸு. அது சரி. ஓட்டோ செட்டை போட்டிருக்காரு மாப்பிள்ள. இவர் தான் புது மாப்பிள்ள. பொண்ணு இருந்தால் சொல்லுங்க. ஏன்னா ஒரு 60 பவுன் நகை போதுமா? சரியா? யாராவது கமாண்டில் வந்து திட்டு விழுவ போது நமக்கு 60 பவுன் நகை கேட்குறீங்க, தப்பு இல்லையா? ஆகுமா? கிடைச்சாலே பெருசு. போதுமாக்கா? நான் வாங்கல. 10 பவுன். நான் செஞ்சது 20 பவுன். அப்படியே மாத்திட்டே மச்சான். அப்படியே நடிச்சிட்டே மச்சான். புரியுது. வீடியோல ஏதோ போட்டு பேசுறீங்கன்னு போன் வர எனக்கு கரெக்டா கேமரா. நகையெல்லாம் வாங்கலப்பா. எங்க வீட்ல போட்டது அவங்க தான் போட்டது. ஆனா இது வேணான்ட்டேன். குள்ளு சோசா சுக்ரான். Syukuran. பஸ். அடியாயத்துக்கு நல்லவனா இருக்கா? காமிச்சிட்டேன். நான் மச்சான் எல்லாம் டீயை குடிச்சிட்டு வரும்போது போதும் மச்சான் நான் கிளம்ப கரெக்டாக இருக்குன்னு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தேன். தம்பி காலேஜுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அவனை கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பல்லுக்கு ஃப்ரிங் போட வந்தான். ஃப்ரிங்கை மாற்றிட்டு ரெடி ஆகி ஆனால் 1.25 மணி நேரம் நின்றுருக்கான். இந்த போயிட்டு இப்போ வந்துடுவேன்ட்டான். எனக்கு தெரியும் 2 மணி நேரம் இழுத்துருவான்ட்டு தான் நான் சொல்லாமல் போயிட்டேன். மேடமும் இப்போ தான் ஃபோன் அடிச்சிச்சு. எங்கள் பிள்ளை எங்கன்னு ஆஸ்பத்திரியில் இருக்காரு, நான் பின்னாடி தான் நிற்கிறேன் பார்க்கிங்லன்னு சொல்லிட்டு கணிப்பு தெரிஞ்ச கணிப்புக்கு இவ்வளோ நேரம் நல்லா நின்று பேசிட்டு டீ கடையை விட்டு வந்தோம். பேசிட்டு கரெக்டாக வந்தேன். வாசலுக்கு கரெக்டாக வராங்க தலைவர். ஆனால் நான் வரத்துக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சிட்டாரு எங்கே அப்படின்ட்டு. பார்த்துங்க, ஹவுஸ் டிரைவரில் இந்த மாதிரி போகும்போது அவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க, எவ்வளோ நேரத்தில் வருவாங்க, எல்லா இடமும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரிட்டர்ன் வர்றது. அப்போ தான் ஃப்ரண்ட் ரூமு கூட போகிறது நல்லாயிருக்கும். ரொம்ப லாங்காக போச்சுன்னா அவங்க இறங்குறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அடிக்கிற மாதிரி ஊடாக இருந்தால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அடிங்க, நான் வெளில இருப்பேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆஸ்பத்திரிங்கும் போது அவன் உள்ளே இருந்துட்டு ஃபோன் அடிக்கலாம், மைண்டு வராது. வேலை முடிஞ்சால் வெளியில் வந்து தான் அடிக்க பார்ப்பான். அதனால் இந்த மாதிரி ஹவுஸ் டிரைவர் இடத்துல இந்த மாதிரி இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படின்னு நடந்துக்கணும் நண்பா. இது ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. இன்னும் 20 நாளாக என்னமோ தான் இருக்குது ஸ்கூல் திறக்கிறதுக்கு. ஸ்கூல் திறந்தால் அதுக்கப்புறம் ஸ்கூல் டியூட்டியாக ஓடும். ஒரு மாதிரி காரு நமக்கு வருதா என்ன ஏதுன்னு ஒன்றும் விஷயமும் புரியலை. சரி பார்ப்போம். ஓகே, வீட்டுக்கு நெருங்கிட்டேன். வீட்டுக்கிட்ட அடுத்தது மேடம் எதுவும் டியூட்டி வருதா என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். சாமான பூரா ஒரு குட்டி யானையை வச்சு எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போய் ஒரு டெம்போவில் கொடுத்துட்றான் நண்பா. மொத்த ஜாமானம் இப்போ தான் ஃபுல்லாக அதில் ஏற்றிருக்கு. மேலேருந்து தூக்கிட்டு வந்து பாருங்கள், இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினது.
இதை எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சு கஃபீலு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. இந்த வேலை மாட்டு பிளாஸ்டிக் டப்பாவை வாங்கி இதில் வச்சு கொடுக்குறாருங்க. என்ன சொல்கிறது நண்பா, எவ்வளோ காசை லாஸ் பண்ணுறாரு தெரியுமா? பாஸ் ஆதா? ஐயோ ஐயோ எம்சி ஷோயா மாலேஷ் இல்லை ஐயோ 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 எல்லா ஜாமானும் இதில் ஏற்றியாச்சு. இன்னும் இருக்குது, வேறு வந்தால் தெரியும். அதுக்கப்புறம் இவ்வளோதான். இதை கொல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக புக்கு, பழைய ஜாமான், பழைய பேப்பர்ஸு, அவங்களுக்கு எதுவும் தேவையா என்னன்னு தெரில. இந்த பிளாஸ்டிக்லாம் வேஸ்ட்டாக காசு கொடுத்து 160 ரியாலுக்கு வாங்கி இதை அடுக்கி இதை கொடுத்து விட்றாரு. பார்த்துங்க நண்பா, இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இருங்க, ஃபோனு வேறு வருது நண்பா. இப்போ தான் ஜாமான்லாம் ஏற்றி விட்டுட்டு வந்தேன். என்ன சொல்ல வரேன்னா, காலிது பையனை கூட்டிகிட்டு வெளியில் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தேனா, சுற்றிட்டு வரோம். என்ன பண்ணிட்டான், தம்பி கடைக்கு வா, நீ காலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் மாதிரி நின்றேன். இப்போ ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 1.25 மணி நேரம் நான் தான் ஈசுபுலுங்க போயிட்டேனே. உடனே வா நான் பக்காலா போய் பெப்சி இதெல்லாம் வாங்கி குடிக்க போகிறேன், உனக்கு என்ன வேணும்டான். எனக்கு ஏதாவது சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வேணா. வந்தவொடனே இந்த சிப்ஸ் பாக்கெட்டு, உடனே நான் இது தான் கேட்டேன், இது ஒண்டி போதுண்டான்னு. இது சின்னதாக இருக்குது, இதையும் சேர்த்து சாப்பிடுன்ட்டு இதையும் எடுத்துக்க சொல்லிவிட்டு, இது நம்ம பாப்கார்னில் கேராமில் ஊற்றுன மாதிரி இருக்கும், இது சும்மா நொறுக்கு மாதிரி திம்ப. இந்த சிப்ஸு டொரிடோஸு அது அவன் வாங்கிட்டு வந்தது. அடுத்து அசீர்லாம் எனக்கு பெப்சி கோகோ கோலாம் வேணாம், ஏதோ பால் மாதிரி வாங்கிட்டு வந்தவொடனே இந்த பால் 4.50, அந்த சிப்ஸு 2.25, அது 1.25, எல்லாம் சேர்த்தா எவ்வளோ ஆச்சு தலைவா? 4.50 2.50ன்னு வச்சா கூட 6.50 7 7 1 8 9 ரியால். இதை கையில் காசாக கொடுத்துருந்தா கூட சாப்பிட்ருக்கலாம் சோறு. ஆனால் என்ன, அவன்கிட்ட கார்டுலேருந்து அடிக்கிறதுனால சரி இதை வாங்கிட்டு வந்து இப்போ வாங்கி குடித்தான். அவன் பாருங்கள், அவன் மனசை பாருங்கள், மதியானத்துலேருந்து அவன் கூட சுற்றிட்டு இருக்கான்ட்டு நமக்கு இந்த சாப்பாடை அவன் வாங்கி கொடுத்துட்டு போகிறான். இதை நான் வச்சுட்டு மேலே போய் அவ்வளோ ஜாமானை ஏற்றி குட்டி யானையில் ஏற்றி விட்டுட்டு இப்போ தான் வரேன். இருந்தாலும் என்ன நல்லா இருக்குல்ல, அவன் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த காலிது செஞ்சுட்டு போகிறாங்க, இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே உட்காந்து பிரித்து ஒன்று ஒன்றா திண்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். இன்றைக்கி அப்பா கார்பெட்லாம் புட்டிங்கி விட்டு எரிஞ்சு புதுசாக அந்த கார்பெட்டு வரத்துக்கு அந்த வேலையை பார்த்தது எல்லாம் ஐயோயோ. அடுத்தது ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கஃபில நேற்று கொண்டு போய் மதீனாக்கு போகிறதுக்கு ட்ரெயினுக்கு போய் ஏற்றி விட்டு வந்தேன். உடனே ஜெலீல், ஏன் உன் பிள்ளைங்க உன் ஃபேமிலியெலாம் நீ இன்னும் உமராக்கு எடுக்காமல் இருக்கிற? உமராக்கு எடுனா 10,000 ரியால் செலவாகும் பாபா, என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயமும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். அடுத்த வருஷம் லீவு 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் வரும், அதில் ஏதாவது பார்த்து செஞ்சு விடு, ஏற்றி விட்ரு, நானும் கொஞ்சம் காசு சேர்க்குறேன் அப்படின்ட்டு இருக்கேன். இன்ஷா அல்லான்னு இருக்காரு. அல்லாஹ் நாடுனா அதுவும் நடக்கணும் நண்பா. உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. வேறு டியூட்டி என்ன ஏது வருது என்னங்கிறது தெரில, பார்த்துக்கிட்டு சொல்கிறேன். டயர்டாயிடுச்சு இன்றைக்கி, சாயந்தரத்துலேருந்து வேலை பார்த்தது ரொம்ப. டியூட்டி வரல, தம்பி அந்த சிப்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டது, நம்ம அத்திக்கு ஈசுப்பு கூட பரோட்டா சாப்பிட்டதுன்னு ஒரு 7:30 8 மணிக்குன்னு சாப்பிட்டதுன்னு எல்லாம் முடிஞ்சு மணி 12 ஆச்சு. ஏதாவது டியூட்டி வருமானு பார்த்தேன், பசிக்காமல் இருந்துச்சு, அதெல்லாம் சாப்பிட்டதை. ஒரு 3 ரியாலுக்கு திராட்சை, 1 ரியாலுக்கு வாழைப்பழம். இங்கே உள்ள பழம் ரொம்ப இந்த மாதிரி பெருசாக இருக்கும் இந்த பழம். இது அமெரிக்கா பழம், இது ஹைப்ரிடுங்கிறாங்க. ஆனால் இந்த திராட்சையும் அதே மாதிரி தான் இருக்குது, இதில் விதையே இல்லை நண்பா. நானும் என்னென்னமோ பழம் வாங்கி இதில் திராட்சை பாப்பா வாங்கி சாப்பிட்றது, விதையே இல்லாமல் இருக்குது. அப்புறம் இந்த தண்ணி 8 ரியாலுக்கு, ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு இல்லாமல் வச்சு இப்படி ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த தண்ணி தான் வாங்கி குடிக்கிது 3 ரூபாய்க்கு. 3 ரூபாய்க்கு வாங்கி குடிச்ச தண்ணிலாம் இல்லாமல் இப்போ இது 8 ரூபா. இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 ரியாலுக்கு மேலே இந்த தண்ணி எல்லாம் சேர்த்து செலவாயிடுச்சு நண்பா. கொஞ்சம் நேற்று மாமா ரூமில் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுமே நேற்று ஒரு 14 ரியாலுக்கு மேலே செலவு நைட்டுக்கு. இப்படியும் 20 ரியால் தொட்டுறேன், டெய்லி 20 ரியால் தொட்டுறேன். இன்றைக்கி இந்த தண்ணிக்கே 8 ரியால் செலவாயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் டியூட்டி வரல, அப்படியே இருக்கு நண்பா. ஓகே, உங்கள் கருத்து எல்லாம் கமெண்டில் தெரியுங்க. ஓகேங்களா, நன்றி. நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.